பல நூற்றாண்டுகளாக சித்தர்கள் மனிதர்களுக்கு ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த செய்தி உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. இன்று அந்த ரகசியத்தை நாமும் கேட்போம். மனித வாழ்வின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், மனிதனே, நீ பிறந்தது வெறும் சாப்பாடு, வேலை, உறக்கம், இறப்பு என்பதற்காக அல்ல. உன் உள்ளே இருக்கும் அந்த பரம்பொருளை நீ அறிந்து கொள்வதற்காகத்தான் என்று திருமூலர் சொல்கிறார். அதாவது, உள்ளே உள்ளான் பரம்பொருள் காண், அதுவே முக்தி என்று 2 அடிகளில் கூறியுள்ளார். மேலும் உடல், மனம், ஆன்மா சமநிலையாக இருக்க வேண்டும். அதற்கு நீ உன் உடலை நீ கோயிலாக காப்பாற்று. யோகம், மூலிகை, மருத்துவம், தியானம் இவைகள் உன்னை உன் உள் சக்தியுடன் இணைக்கும் பாலம் என்கின்றார். மேலும் மனம் அமைதியாக இருந்தால்தான் ஆன்மா பேசும். அவசரத்தில் ஆன்மாவின் குரல் கேட்காது என்று பல சித்தர்கள் கூறுகின்றார்கள். எல்லா உயிர்களுக்குள்ளும் ஒன்றே இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அதாவது, ஜாதி, மதம், நிறம், மொழி எல்லாம் மனிதன் செய்த பிரிவுகளாகும். ஆத்மா எல்லாருக்கும் ஒன்றே ஒன்றுதான். பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதிரு, அன்போடு இரு, கருணையுடன் இரு, இதுவே தர்மம் என்று போதிக்கின்றார்கள். சித்தர்கள் சொல் எளியது. உன்னை நீ அறிந்து கொள், பிற உயிர்களை அன்புடன் காக்க. இரண்டையும் செய்தால் உலகமே உன் இல்லமாகும் என்று சித்தர்கள் அனைத்து வழிகளிலும் போதிக்கின்றனர்.